சீமான நான் என்ன சொல்றது தெரியல. நேத்து கேக்குறாப்ல, அதாவது விஜய் எங்க போனாப்ல, காரைக்குடிக்கு ஓட்டு கேட்க போனாரு. யாருக்காக? நம்ம பல் டாக்டர் தம்பி இருக்காப்ல பிரபு, வாக்கு கேட்க போனா நம்ம பார்த்தோம். அப்போ வந்து சீமானனுக்கு ரைட், நீ ஏன் தொகுதிக்கு வந்துக்கிறியா, என்ன நீ வீட்டை பாக்குறியான்னு நேத்துக்கு வெக்கமே இல்லாம அந்த மனுஷன் என்ன கேட்கறாப்லன்னா, விஜய் எதுக்கு என்னுடைய தொகுதிக்கு வர வேண்டும்? நீங்க முதலமைச்சருடைய தொகுதிக்கு போங்க, துணை முதலமைச்சரோட தொகுதிக்கு நீங்க போக வேண்டியதானே. அப்ப உங்களோட எதிரி நானா அந்த துணை முதலமைச்சர் டிஎம்கேவா அப்படின்னு காட்டுட்டாப்ல. என்ன சாகாய் போச்சுக்கா? அதேதான் நானும் கேட்டுட்டு இருக்கிறேன் 2 வருஷமா. உனக்கு எதிரி யாரு? சீமானுக்கு எதிரி யாரு? விஜயா திமுகவா? இதனால திமுக விட்டுட்டு விஜய கடிச்சிட்டு இருக்கவங்க தெரியலையா? இந்த சாட்டை தூங்குறங்க தூங்கும் போது விஜய் 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 தளபதி 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 அப்படின்னு கத்திட்டு இருக்கவங்க தெரியலையா? தளபதி 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 இப்ப உங்களை வச்சு குத்தம் தான் தெரியுதோ. அதாவது நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்க கூடாது, மெயின் அந்த காரைக்குடியில ஜெயிக்க கூடாது. அது என்ன மேட்டர்னா, காரைக்குடியில வந்து டாக்டர் பிரபுக்கு அதிகப்படியான வாக்கு இருக்கு அப்படிங்கறத கடிச்சிட்டாங்க. இப்ப அந்த ஆளை காலி பண்ணணும். அதனால இந்த சாட்டை, இந்த இடுமோனம் கார்த்தி எல்லாரையும் வச்சு எந்த அளவுக்கு அவர் மேல அவரோட பரப்படமும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சில்லவரியா அவளை ஐயோ டாக்டர் அந்த பக்கம் அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க போறாப்பல, அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த குதிக்கிறாங்க. சீமான் நீங்க ஒரு 15 வருஷமா கத்தி கட்சி நடத்தி இருக்கிறீங்க. இவ்வளவு ஒரு மும்மூர்த்தி படை வச்சு நீ விஜய் மேல எவ்வளவு அவதூறு பண்ணாலும் சரி, சீமான் என்ற ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் பால் டாக்டர் கிட்ட தோத்து போயிட்டாருங்கிற உங்களுக்கு பல்ல புடுங்க மாதிரி அந்த டாக்டர் தம்பி தான். அதனால அந்த நீங்க தோத்துறீங்க. அதனால இந்த பயத்தின் விளைவாக தான் பேசுறேன்.